ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இந்த ஆன்லைன் கிளாஸ் உங்கள் கூட ஜாயின் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். 2 months இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் கூட ஆன்லைன் கிளாஸ் நான் வீடியோ போட்டு அப்படின்ட்டு சரி ஒரு சம் ரீசனுக்காக சொல்ல முடியாத சில காரணங்களால் என்னால் கிளாஸ் எடுக்க முடியல. இனிமே பார்த்திங்கன்னா ரெகுலராக கிளாஸஸ் வரும். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு கிளாஸ் இது வரைக்கும் 18 கிளாஸஸ் போயிட்டுருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா என்னோட இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரேன். நீங்கள் போய்ட்டு ஒவ்வொரு இல்லை பிளேலிஸ்ட்டோட லிங்க் தரேன். நீங்கள் போய்ட்டு வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்கர்ட் தான் நம்ம தைக்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக சின்ன பசங்க போடுற ஷார்ட்ஸ் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்டு. இந்த இடுப்பு சுற்றளவு எந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா 22 இன்ச்சு அளவுள்ள இடுப்பு சுற்றளவு இருக்கிற பிள்ளைங்களுக்கான ஸ்கர்ட்டு தான் இது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வித்தின் 10 நிமிஷத்துலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கு இந்த மாதிரி கிளாத் இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. காட்டன் கிளாத்தில் நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதில் அதிகமாக சுருக்கம் வராது. எலாஸ்டிக்கில் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி சுருக்கம் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கு தேவையான அளவு துணி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 மீட்டர் அளவுக்கு நீங்கள் கிளாத் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் 6லேருந்து 5 to 6 இயர் இருக்கிற பிள்ளைங்களுக்கு, அதாவது இடுப்பு சுற்றளவு 22 இன்ச்சு இருக்கிற பிள்ளைங்க யார் வேணாலும் போடலாம். ஹைட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இறக்கமாகவே இருக்கும். இது முட்டிக்கு மேலேயும் போடலாம், இல்லை நான் முட்டி கீழே தான் போட போகிறேன்னா நீங்கள் லென்த் அதிகப்படுத்திக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸோட லென்த் பார்த்திங்கன்னா 20 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அடுத்தது இதுக்கு நான் எடுத்திருக்கிறேன் எலாஸ்டிக்கோட அளவு பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சஸ் அளவுக்கு தான் நான் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். நீங்கள் எலாஸ்டிக் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பட்டையாக வேணும்னா பட்டையாக கூட வாங்கிக்கலாம். நீங்கள் 1.25 இன்ச்சஸ். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த இன்ச்சஸ் இடுப்பு சுற்றளவு எப்படி எடுக்கிறீங்கன்ட்டு. ஸோ நம்ம இடுப்பு சுற்றளவு டேப்பில் இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபுல்லாக இடுப்பு எடுப்போம் இல்லையா, ஒரு சுற்று அது எவ்வளோ வருதோ அந்த அளவு தான் இடுப்பு சுற்றளவு. ஸோ நிறைய பேர் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், குழந்தைங்கள வச்சு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு. அதேமாரி நம்மளும் அடுத்தடுத்து குழந்தைங்களுக்கு நேரடி அளவு எடுத்து நான் உங்களுக்கு கிளாஸில் எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்றது அதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த எலாஸ்டிக் தான் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சஸ் அளவு இருக்கிற ஒரு எலாஸ்டிக் தான். இது ஓரளவுக்கு பட்டையாகவே இருக்கும். நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் தான். குழந்தைங்க போடுறதுனால கம்ஃபர்டபுளாக இந்த நம்ம பார்த்துக்கலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு எவ்வளோ அளவு துணி எடுத்திருக்கேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் நான் உங்கள் கூட சொல்கிறேன். சரிங்களா? வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தில் தான் நான் ஒரு ஸ்கர்ட் தைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நான் மாடல் ட்ரெஸ் தைச்சி கொடுத்துட்டு மீதி இருந்த கிளாத் என்கிட்ட இருந்தது. ஸோ இதில் ஒரு ஸ்கர்ட் தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப நாள் ஆச்சு போட்டு, அதனால் உங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸ் நம்ம அப்படியே பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நான் ரெடி பண்ணேன். இதோட அகலம் பார்த்திங்கன்னா 2 மடித்து போட்டு 24 அப்படின்னா 44 இன்ச் அளவு இருக்கிற ஒரு அளவுள்ள துணி தான் நான் எடுத்திருக்கேன். அதே போல் உயரம் பார்த்திங்கன்னா 24 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். 24 அப்போ டோட்டலாக நம்மளுக்கு ஒரு ஃபுல் அளவு பார்த்திங்கன்னா 20 இன்ச்சு. அகலம் பார்த்திங்கன்னா 44 இன்ச்சஸ் துணி எடுத்துருக்கேன். இது 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா 4 இன்ச்சஸ் நம்மளுக்கு எலாஸ்டிக் மடிக்கிறதுக்கு தேவைப்படும். அதை மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இது எலாஸ்டிக் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இவங்களோட இடுப்பு சுற்றளவு 22 சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் 2 இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி அளவுக்கு நம்ம எலாஸ்டிக்கோட சுற்றளவை நம்ம எடுத்துக்கலாம். எப்பயுமே நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா போடும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப டைட் இருக்காது, இடுப்பு கிட்ட டைட்டாகவும் பிடிக்காது. ஸோ இதே மாதிரி நம்ம
கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம 1 மீட்டர் கிளாத் எடுத்தோன்னா நம்மளுக்கு அவ்வளோவா கட் பண்ணுறதுக்கு துணி மீறாது. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து 1 மீட்டர்லேயே நான் இந்த ஃபுல் ஸ்கர்ட்டையும் நான் வந்து உங்களுக்கு வந்து தைச்சி காமிக்கிறேன். உங்களுக்கு சுருக்கம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கூட நிறைய துணியை வந்து நீங்கள் அகலத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குங்க. நீங்கள் அகலத்தில் அதிகமாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு சுருக்கம் வந்து கொஞ்சம் கூட வரும். இது வந்து நம்ம வந்து நார்மலாக எலாஸ்டிக்கில் இருக்கிற சுருக்கம் தான். இந்த ரெடிமேட் ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதுதான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு எலாஸ்டிக்கான தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா எலாஸ்டிக்கு தேவையான அளவை விட ஒரு 1/2 இன்ச்சு கூட சேர்த்துக்குங்க. அப்போனா நான் வந்து 1.25 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா, அப்போ நான் 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸு தான். இதை நம்ம ஈஸியாக தைச்சிட முடியும், அதுவும் வித்தின் 10 மினிட்ஸ். இப்போ நம்ம டக்குன்னு எங்கேயாவது போகிறோம், ட்ரெஸ் இல்லை, ஒரு மேட்சிங்காக ஒரு டிஷர்ட் இருக்குது ஆனால் கீழே ஸ்கர்ட் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து சாரியில் இருக்க கிளாத் இருக்கும் இல்லையா, அதில் கூட இருந்ததுன்னா கூட நீங்கள் லைனிங் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக 1.5 இன்ச்சு மடித்ததுக்கப்புறமா ஒரு மிதி அளவுக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் தைக்கிறோம் இல்லையா, அந்த குதிரையோட அந்த மிஷின் மிதியோட ஒரு சைடு அளவுக்கு 1/4 இன்ச்சு அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தையல் மேல் பக்கமாக போட்டுக்குங்க. இல்லைனா நீங்கள் எலாஸ்டிக் வந்து உள்ளே போகிற அளவுக்கு கேப் விட்டுட்டு மீதி அளவுக்கு நீங்கள் மேலே தையல் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு நீங்கள் எலாஸ்டிக்கை ஃபுல்லாக கோத்துக்குங்க. இது வந்து கோக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் எலாஸ்டிக் தைக்கிறதுல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழின்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்தட் தான். நீங்கள் எலாஸ்டிக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கான வழி. எலாஸ்டிக் தைக்க தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் நம்ம தைக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுடிதார்லாம் வந்து எலாஸ்டிக் போயிடுச்சு அப்படின்னா, பேண்ட்லாம் எலாஸ்டிக் போயிடுச்சு அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் லைட்டாக கட் பண்ணிவிட்டு எலாஸ்டிக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதே மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் எண்டில் வந்து நான் எலாஸ்டிக் வந்து முடிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணி உள்ளே நம்ம இழுக்க நம்மளுக்கு உள்ளே போய்கிட்டே இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு குண்டூசி எடுத்துகிட்டு தேவையான அளவு கொஞ்சம் விட்டு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து இழுக்கும்போது நம்மளுக்கு ஃபுல்லாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்காது. நம்ம ஒரு சைடு இந்த பக்கமாக இழுத்துக்கிட்டே இருக்க அந்த சைடு ஃபுல்லாக வந்துடுச்சு அப்படின்னா எலாஸ்டிக் கோத்துறதுக்கான ஒரு இதுவே இல்லாமல் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச தையல் போட்டுக்கலாம், இல்லைனா வந்துட்டு அந்த குண்டூசி வச்சு கூட பின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபுல்லாக வெளியே வந்துடுச்சு. இது ஃபுல்லாக வெளியே வந்ததுக்கப்புறமா இந்த சைடும் நீங்கள் வந்து குண்டூசி வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கிங்க. அப்படி பின் பண்ணும்போது நம்மளுக்கு எலாஸ்டிக் நவுந்து போகாமல் இருக்கும். ஃபுல்லாக இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறமா இப்போ அந்த சுருக்கத்தை வந்து ஈவன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து எலாஸ்டிக் இந்த தையல் மேலே ஒரு தையல் போடுவோம் இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுருக்கத்தை வந்து நல்லா ஈவனாக எடுத்து கொடுக்கும். இல்லைனா ஒரு இடத்த சுருக்கமாகவும் நிறைய இடத்துல வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி நல்லா கையால் சுருக்கத்தை கரெக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு தையல் போட்டுக்குங்க. இந்த தையல் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலாஸ்டிக் உள்ளே டக்குன்னு போயிடாது. நம்ம மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி இன்கேஸ் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, குண்டூசியும் தாண்டி நம்ம உள்ளே போயிடுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி குண்டூசி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தையல் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் குண்டூசியை ரிமூவ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். இதே மாதிரி தான் எலாஸ்டிக் நம்ம கோக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் வேங்க இந்த எலாஸ்டிக் கோக்கிறது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸோட உயரத்தை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உயரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்துட்டு 19 இன்ச்சஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம இதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இது மாதிரி மடிச்சிக்கங்க. ஒரு ஃபோல்டாகவே நீங்கள் இது மாதிரி மடிச்சிட்டு வாங்க. அடுத்தது வந்து கரெக்டான அளவு வச்சுட்டு ஃபுல்லாக 1 இன்ச்சுக்கு மடித்தோம் அப்படின்னா கீழே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப மெலிசாக மடிக்காமல் ஒரு 1 இன்ச்சுக்கு நம்மளுக்கு மடிக்கும் போது ட்ரெஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப சீக்கிரத்தில் வந்து இப்போ காற்றுல பிள்ளைங்க நடந்து போகுதுங்க அப்படின்னா டக்குன்னு தூக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சுக்கு நீங்கள் மடிக்கும்போது ஈவனாக நம்மளை வந்து உள்ளே ஒரு பக்கம் அதிகமாகவோ கம்மியாகவோ மடிக்காமல் ஒரே ஈவனாக நம்ம மடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைலரிங்கில் ஒரு ஃபினிஷிங் ஒர்க்கு தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆன்லைன் கிளாஸஸில் இந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்கள் வந்து இது மாதிரி தச்சு போடுங்க. உங்களுக்கும் வந்து பழக்கமாகவும் சின்ன சின்ன எலாஸ்டிக் வைக்கிறதுலாம் இதில் வந்து பெரிய ட்ரெஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி எலாஸ்டிக் வச்சு தைக்கிறதுக்கு பழகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ
அதுக்கு முன்னாடி சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதேமாரி ஒரு பேக் சைடில் எலாஸ்டிக்கும் ஃப்ரண்ட்டில் இதேமாரி இழுத்துட்டு எலாஸ்டிக்கு நடுவில் அதாவது ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தையல் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த எலாஸ்டிக் கோத்ததுக்கப்புறமா இதுதான் நீட் ஃபினிஷிங் கொடுக்குறதே. இதை கரெக்டாக ஈவனாக நீங்கள் வந்து போட்டுட்டு வாங்க. இதை தாங்க ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இது பேக் சைடு திருப்பிட்டு ஒரு தையலை போட்டுங்க. இதில் ஒன்று என்னன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து பேக் வந்து மடிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா எலாஸ்டிக் மடிங்க. இன்னும் ஃபினிஷிங் நல்ல லுக் கிடைக்கும். இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறவங்க என்னோட டெலிகிராம் சேனலில் டிசைனர் செல்வின்ற இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அடுத்து என்ன மாதிரியான ட்ரெஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பம் பண்ணுறீங்களோ கிளாஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ட்ரெஸ்ஸுக்கான கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஈஸி மெத்தடில் எப்படி வந்து பிகினர்ஸுக்கும் புரிகிற மாதிரி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் அடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.